ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு புது வகையான கிஃப்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. அது நீங்கள் பர்த்டேக்கு பண்ணலாம், ஸோ இல்லை அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிஃப்டை ப்ரெசென்ட் பண்ணலாம். அது என்னங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எனக்கு இந்த பேக் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த பேக்கில் இந்த நோட்டோட அட்டை பகுதியில் யாருக்கு பர்த்டேவோ இல்லை நீங்கள் யாரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 6 நோட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி வாங்க முடியும். இந்த மாதிரியான புது கிஃப்ட்டை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கிஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. அடுத்து கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இதை எப்படி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கலாம்ங்கறத சொல்றேன். உங்க மொபைல்ல குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணி கிளாஸ்மேட் நோட் புக்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்போ இதுல ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற கிளாஸ்மேட் ஷாப் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ப்ரிவியூ காமிச்சிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பேஜஸில் 140, 172, ஸோ 2 கைண்ட் ஆஃப் வெரைட்டியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சைஸில் நீங்கள் லாங் நோட் புக் வேணுமா இல்லை ஷார்ட் நோட் புக் வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். பைண்டிங்கில் ஸ்பைரல் பைண்டிங் வேணுமா, சென்டரில் ஸ்டேபிள் பண்ண பைண்டிங் வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ரூல்டு நோட் வேணுமா, அன்ரூல்டு நோட் வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஜஸில் ஒரு சைடில் இருக்கிறத மட்டும்தான் சூஸ் பண்ணணும், ரெண்டாவது சைடு அந்த 172க்கு கீழே இருக்கிறது இப்படி தான் வரிசையாக சூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பேஜஸை 172ல் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு சைஸில் லாங் நோட் புக் வேணும், பைண்டிங்கில் ஸ்டேபிள் வேணும், அன்ரூல்டு வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 144 பேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் நோட் புக் வேணும், ஸ்பைரல் வேணும், ரூல்டு வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அட்லீஸ்ட் ஒரு 6 நோட் புக் ஆச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ 6 நோட் புக் தான் நீங்கள் மினிமம் நீங்கள் கொடுக்க முடியும். எந்த மாதிரி வெரைட்டியில் நீங்கள் சூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ, அது உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத கீழே கொடுத்துருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. நான் 6ன்னு கொடுத்துட்டு கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம சூஸ் பண்ணது கீழேயே ஷிப் பண்ணக்கூடிய சார்ஜஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணி 5 to 7 டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அங்கிருந்து அனுப்பிச்சு நம்மளுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய டைம் அது ஒரு 3 to 4 டேஸ் ஆகும். ஓகே, நான் கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இதில் கீழே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் படித்து பாருங்க. அதாவது ஒவ்வொன்றும் எப்படி கொடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் கீழே இருக்கிற ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக கஸ்டமைஸ் நோட் புக் வித் யுவர் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளஸ் ஐக்கானோட டிஸ்பிளே ஆகும். இதில் தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். இப்போ நிறைய நோட் புக் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கும். இதில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு வெரைட்டிக்கும் கீழேயே ப்ரைஸும் கொடுத்துருக்கும். நம்ம நார்மலான டிசைன் கேட்டகரிஸ் இருக்கிறத ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கஸ்டமைஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் என்னன்னு கேட்டால் 6 நோட் புக்குக்கும் நீங்கள் 6 விதமான பிக்சர்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கே இந்த 6 நோட்டும் வேணும்னாலும் நீங்கள் 6 நோட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைய ஃபோட்டோவை நீங்கள் வச்சு கொடுத்துக்கலாம். இல்லை ஒரே ஃபோட்டோவே எனக்கு 6 நோட்டுக்கும் வேணும்னாலும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நோட் புக் சேஞ்ச் டிசைன்னு இருக்கு. அதுக்கு கீழே 1 of 6 இப்போ ஃபர்ஸ்ட் நோட் புக்கில் இருக்கும். இதுக்கு கீழே பாருங்க அப்லோட் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக்கோட ப்ரைஸ் என்ன, ஏன்னா நான் சூஸ் பண்ண கேட்டகரியில் இந்த நோட்டோட விலை 100 ரூபா. ஓகே, இப்போ அப்லோடுன்னு இருக்கு. இப்போ அப்லோடை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இமேஜை சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய இமேஜஸை நீங்கள் எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வெரைட்டியாக குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. பிளர்ரான இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி வராது. அதனால் இதை நீங்கள் ஒரு கிளியரான பிக்சரை நீங்கள் கொடுங்க. ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து அலைன் பண்ணிக்கங்க. கீழே பாட்டமில் இருக்கிற டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணுங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இல்லை பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மோட்டிவேஷனான கோட்ஸோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஹாப்பி பர்த்டே கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். என்ன ஃபாண்ட்டில் வேணும், என்ன சைஸில் வேணும், இது போல்டில் வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அக்செப்டை கிளிக் பண்ணுங்கள்.
இல்லை நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் செட் பண்ணோம்னா செகண்ட் நோட்டுக்கு அப்லோட கிளிக் பண்ணி செகண்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 6 வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். அந்த இமேஜஸை செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 டிசைன்ஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். பாட்டமில் இருக்கிற ப்ரொசீடு டு செக் அவுட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம கொடுத்துருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் டீடைல் டோட்டல் அமௌண்ட் 680 அப்படிங்கிறத சொல்லியிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் வந்து 5 to 7 டேஸில் டிஸ்பேச் ஆகும், 2 to 3 more டேஸில் டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்கு. அடுத்ததான் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் எல்லாமே அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. கீழே சைன் இன்னை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. இப்போ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஷிப்பிங் மெத்தடு ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் 80 கண்டினியூ கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அதாவது ஷிப்பிங் அட்ரஸ் எங்க ஷிப் பண்ணணும்னு சொல்லுங்க. பில்லிங் அட்ரஸ் என்னங்கிறதை நீங்க சொல்லுங்க. சேமா இருந்ததுன்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சேமா இருந்ததுன்னா ஷிப்பிங் அட்ரஸும் உங்களுக்கு சேமா இருக்கு அப்படின்னா நீங்க மார்க் சேம் எஸ் ஷிப்பிங் அட்ரஸை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து பே நவ கிளிக் பண்ணிக்கங்க. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே, ஸோ டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை யூபிஐ பேமெண்ட்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் இருந்ததுனாலும் நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூகுள் பேவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பே நம்ம கிளிக் பண்ணி அதுக்குண்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிளாஸ்மேட்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆர்டர் நம்பரோட டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு 24 hours கழிச்சு உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லும். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி உங்களுடைய ஆர்டர் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு, பிரிண்டிங்க்கு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, ஷிப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஷிப்பிங் வந்து 3 to 5 டேஸில் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ சேம் வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ்லையும் வந்திருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ராக்கிங் பண்ணணும் அப்படின்னா classmateshop.comல போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுடைய ஆர்டர் நம்பரை சொல்லி ட்ராக் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஒரு நியூ டைப்பில் ஒரு கிஃப்ட்டை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போ லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.